இது வந்துங்க குண்டால் நேந்திரா அந்த கதலி காட்டுக்காரதோட தான் அதுக்கும் விட்டாங்க. இதுக்கு வந்து இப்போ விட்டு ஒரு 15 நாள் தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் குறைபாடுங்கிறது வந்து இருந்துச்சு. பாருங்க இந்த லீப்பில் இருக்குது, அடுத்து இந்த லீப்பில் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த லீப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகலை, நெக்ஸ்ட்டு இந்த லீப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகலை, இந்த லீப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. இந்த பொட்டாசியம் குறைபாடுங்கிறது எப்படின்னா, நம்ம பொட்டாஸ் கொடுத்துட்டே இருப்போம், ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொட்டாசியம் குறைபாடே காட்டிகிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுக்குற பொட்டாஸ் வந்து செடிக்கு போய் சேர்றதில்ல. இப்போ நம்ம டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொட்டாஸ் மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பிஹெச் அப்படிங்கிறது வந்து சமநிலைக்கு வந்துடும். சமநிலைக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பொட்டாஸை, கிடைக்காத நிலையில் இருக்கக்கூடிய பொட்டாஸை கிடைக்கிற நிலைக்கு மாற்றி நமக்கு அந்த செடியோடைய பொட்டாஸ் தேவையை நிவர்த்தி பண்ணும். இதுக்கு இந்த லீஃபில் இருக்குது, இந்த லீஃபில் இல்லை. இதுக்கு அடுத்த லீஃப் இது, இதுக்கு அடுத்த லீஃப் அது. அதுக்குமே பாருங்கள் லைட்டாக தான் சிம்டம்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபுல்லாக சிம்டம்ஸ் இருக்குது. சீக்கோட்டாக்கா லீஃப் ஸ்பாட்டுங்கிறது வந்து இதுக்கு வந்து அட்டாக் ஆகலை பெருசாக. பாருங்க சருகு அறுக்கலை, சருகு அப்படியே தான் விட்ருக்குது. சருகு அடுத்துட்டு வீடியோ பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. சருகு அறுக்கலை, சருகு பூரா படுத்துருக்குது. சீக்கோட்டாக்கா லீஃப் ஸ்பாட்டுங்கிறது வந்து இந்த சீசனில் அதிகமாக பரவும். ஆனால் இது ஒரு 90% வந்து இல்லை, எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்குது. அது அடி இலையில் தான் இருக்குது, மேல் இலையில் எந்த இலையிலையுமே இல்லை.